மைசூரு அடுத்த நஞ்சனக்கூடு பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பைக் மற்றும் கார்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? கண்டிப்பா முதல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது நஞ்சன்கூடு நகர்ல இருக்க ஸ்ரீராம்புரம் அப்படின்ற பகுதியில தான். இங்க தினசரி கஞ்சா மற்றும் மது போதையில இளைஞர்கள் அவ்வப்போது அங்க இருக்க பொதுமக்களோட தகராறுல ஈடுபட்டதா ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்து இந்த நிலையில தான் நேற்று இரவு அங்கிருந்த 3 கார்கள் மற்றும் 2 பைக்குகளுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கார்கள். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த பொதுமக்கள் தீயை அணைத்திருக்கார்கள். அவருடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, கஞ்சா போதையிலும் மது போதையிலும் அடிக்கடி இது போன்ற வாகனங்கள் சேதப்படுத்தும் விஷயங்கள் நடந்து வருவதாகவும் காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பகுதியை பொறுத்த மட்டும் பெரிய அளவுல சிசிடிவி இல்ல, அதனால போலீசார் யார் குற்றவாளிகள் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிரமம் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த பகுதியில் ரோந்து பணியை அதிகரிக்கணும் மற்றும் கஞ்சா மற்றும் மது போதையில சுற்றித் திரியும் இளைஞர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் யார் அந்த மர்ம நபர்கள் என்று முழுமையாக அடையாளம் காண முடியாமல் திணறி வருகிறார்கள். இது முதல் முறையல்ல, ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள், வாகனத்தை தாக்கும் சம்பவங்கள் 4-5 முறை நடந்திருக்கிறது. அப்போதும் புகார் தெரிவித்தோம், ஆனால் நடவடிக்கை இல்லை அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு.